சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவாய. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது கொடுமுடி என்கின்ற சிவஸ்தலத்தினை நாம் காண இருக்கின்றோம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இது. தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகளை கொண்ட ஒரே ஸ்தலம் இந்த பெருமையை கொண்டது இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மகுடேஸ்வரர் கோயில். இந்த கோயில் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோர் ஒரே பகுதியில் வீற்றிருக்கின்றார்கள். திருவண்ணாமலையில் சிவனே மலையாக இருக்கின்றார் என்று சொல்ல போது இங்கு மலையின் முடியாக சிவன் இருக்கின்றார் என்பதால் இது கொடுமுடி என்று பெயர் கொண்டுள்ளது. இங்கு சிவன் மகுடேஸ்வரராகவும் அம்பிகை வடிவுடைய நாயகியாகவும் காட்சி தருகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் லிங்கம் மிகச்சிறியது. அகசிய மாமுனிவர் இந்த லிங்கத்தை தழுவியதால் உண்டான கைவிரல் தடயங்களை இன்றும் நாம் தரிசிக்க முடியும். இந்த கோயில் காவிரி ஆற்றின் மேற்கு கரையில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. 640 அடி நீளமும் 484 அடி அகலமும் கொண்டது. மும்மூர்த்திகளும் தனித்தனியாக 3 கோபுரங்களும் தனித்தனியாக 3 சன்னதிகளும் 3 வாயில்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் 3 மடங்கு ஆசீர்வாத பலன்கள் கிடைக்கும், பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். மகுடேஸ்வரா சிவபெருமானின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக படைப்பு கடவுளான பிரம்மனும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவும் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோயில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வன்னி மரம் அமைந்திருக்கின்றது மற்றொரு சிறப்பாகும். இந்த மரத்தில் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. ஒரு பக்கம் முள் இருக்கும், மற்றொரு பக்கம் முள் இருக்காது. இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெட்டு போகாது. 3 முகம் கொண்ட பிரம்மதேவன் இந்த வன்னி மரத்தினில் எழுந்தள்ளிருக்கின்றார். மேலும் பழனி பங்குனி உத்திரம் திருவிழாவுக்கு தீர்த்த காவடி எடுக்கும் பக்தர்கள் இந்த வன்னிமாமர இலையை காவிரி நீரில் போட்டுத்தான் காவடி சுமந்து இன்றைக்கும் பாத யாத்திரை செல்கின்றார்கள். இந்த கோயில் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்திருக்கும் இடத்தில் விநாயகர் வீட்டிருக்கிறார். விநாயகரை காவிரி நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை விலகும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வடக்கிலிருந்து அதற்காக ஓடி வரும் காவிரி நதி கொடுமுடி சிவஸ்தலத்திலிருந்து கிழக்கு நோக்கி திரும்பி ஓடுகின்றது. காவிரி நதியின் மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆற்றின் பக்தர்கள் புனித நீராடிய பின் கோயிலுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது. இங்கு மூலவர் வீரநாராயண பெருமாளை பார்த்தபடி கருடாழ்வார் எழுந்தள்ளிருக்கின்றார். மூலவர் பெருமாள் சயன கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். மேலும் 12 ஆழ்வார்கள், பரமபதநாதர், ராமானுஜர், நாகர், வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர் ஆகியோரும் எழுந்தள்ளியிருக்கின்றார்கள். இந்த கோயிலின் ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமாக கோரப்பற்களோடு காட்சி அளிக்கின்றார். இங்கு மகாலட்சுமி தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. கோயிலின் மேற்கோளில் ராசி சக்கரங்கள் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஈரோட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கொடுமுடி என்ற ஊர் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. வாரங்கிழமைகளை ஈரோடு பக்கம் வரும்போது அவசியம் இந்த கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ரமாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்கு ஆரமுதையானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மற்ற பட்டணக்கில் திருப்பாதமே மனம் பாவித்தேல். மட்டு பட்டணக்கில் திருப்பாதமே மனம் பாவித்தேல். பெற்றலும் பிறந்தேனி
பிறவாரதல்மை வந்தேதினே பெற்றலும் பிறந்தேனி பிறவாரதல்மை வந்தேதினே கற்றவர் தொழுதே துஞ்சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி கற்றவர் தொழுதே துஞ்சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினுள் சொல்லும் நமச்சிவாயவே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே கோணிய பிறை கோடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பெணிய பெருமானை பில்ஜக பித்தனை பிறப்பில்லியை பானூலாவதி வண்டரை கொள்கை தாரனை பட பாம்பரை நாணனை தொண்டல் ஊரல் சொல்லிவை சொல்லுவாகில்லை துன்பமே இவை சொல்லுவாகில்லை துன்பமே திருச்சிற்றம்பலம். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி நாராயண கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி கோவிந்த ஹரி நாராயண தாமோதர ஹரி தாமோதர ஹரி தாமோதர ஹரி நாராயண மாதவ ஸ்ரீ ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோவிந்த ஹரி தாமோதர ஹரி மாதவ ஸ்ரீ ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண எனுமலவே ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண எனுமலவே நாராயண நாமದ ಬೀಜವ ನಾರಾಯಣನೆಂಬ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬೀದಿದ ದರೆಯೊಳಗೆ ನಾರಾಯಣನೆಂಬ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬೀದಿದ ದರೆಯೊಳಗೆ ಶ್ರೀ ಹರಿನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ ಹರಿನಾರಾಯಣ. அன்பு நண்பர்களே,
என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.